அலை ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025, 26ஆம் ஆண்டுக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதை இப்ப பார்ப்போம். மீன ராசிக்காரர்களே, கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராகு உங்களுடைய ராசிக்கு 1ஆம் இடத்திலும், கேது பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்து நிறைய கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. அதாவது ராகு 1ஆம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க செய்யற செயல்களாலே பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே கெட்டு போயிருக்கும். அதோட நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு அவசர அவசரமா முடிச்சிருப்பீங்க. அதனாலேயும் உங்களுடைய பெயர் கெட்டு போயிருக்கும். தற்போது இந்த ராகு ஆனவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருகிறார். இதனால ஓரளவுக்கான உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே நிலைத்து நிற்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட உங்களுடைய செயல்பாடுகளையும் பாத்தீங்கன்னா ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து கணவன் மனைவிக்கிடையே உறவுகள்ல பாத்தீங்கன்னா நிச்சயம் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார். அதோட உங்களுக்கும் நண்பர்களுக்குமான உறவுகள்லையும் பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார். பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்றவங்களோட அவங்களுடைய உறவுகள்லையும் பாத்தீங்கன்னா நிச்சயம் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் தற்போது இந்த கேது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன்களை இந்த வருஷத்துல கொடுக்க போகிறார். அதாவது கடந்த காலத்துல ஏற்படக்கூடிய கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தீர்ந்து போய் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் கணவன் மனைவியுடைய உறவுகளில் ஏற்பட போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் மீனராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா தற்போது 7.5 சனியில ஜென்ம சனியினுடைய பிடியில் இருக்கீங்க. அதனால நீங்க செய்யற செயல்பாடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த ஜென்ம சனியினுடைய காலத்துல ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா இந்த சனி பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய பெயர் போல குலைப்பதற்கு ரொம்ப முயற்சி செய்வார். அதனால நீங்க செய்யற செயல்கள்ல நிதானத்தோடு இருந்தால் உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே கட்டி காக்கப்படும். இந்த ராகு கேது பேச்சில ராகுவை காட்டிலும் உங்களுக்கு கேது பாத்தீங்கன்னா அற்புதமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்க போகிறார். அதாவது கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா பல பேருக்கு பாத்தீங்கன்னா கடன்கள் அடைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. வேலையில பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா உத்தியோகம் பார்க்கிறதை விட்டுட்டு புதியதாக சொந்த தொழில் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தான்னா அதுல எல்லாமே ஒரு தீர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகள் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களை விட்டு விலகி ஒதுங்கி செல்வார்கள். பல பேருக்கு பாத்தீங்கன்னா நோயிலிருந்து குணமாகி விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் அமையும். கேதுவினுடைய 3ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல விழுவதனால நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட தாயாரினுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல அதிக அளவு மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் அறிவு சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஈடுபட்டானா நிச்சயம் அதில் பரிசுகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆன்மீக சம்பந்தமான பிரயாணங்கள் பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து போவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. கேதுவினுடைய 11ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுவதனால நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல அதிலிருந்து விடுதலை பெற்று உங்களுக்கு தீர்ப்புகள் சாதகமாக வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா பல அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. தற்போது இந்த கேதுனுடைய பார்வை 8ஆம் இடத்துல விழுவதனால திரும்பவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட உங்களுடைய அவமானங்கள் எல்லாமே குறைந்து எல்லோரும் உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலை நிச்சயம் ஏற்படும். தற்போது ராகு ஓனவர் பாத்தீங்கன்னா ராகு கேது பேச்சுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 12ஆம் இடத்துல இருக்க வர்ற ராகு பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய உறக்கத்துல கெடுப்பாரு. அதனால பல பேர் பாத்தீங்கன்னா உறக்கத்தினாலே ரொம்ப அவதிப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆசைகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. அதோட பல மீன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா அதிக அளவு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 12ஆம் இடம் பாத்தீங்கன்னா விரயஸ்தானம். அந்த இடத்துல ராகு வர்றதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நிறைய மீன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு நிச்சயம் அமையும். ராகுனுடைய 11ஆம் பார்வையானது 2ஆம் வீட்டுல விழுவதனால குடும்பத்துல பேசுற பேச்சுக்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா குடும்பத்துல படபடன்னு பேசக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இதன் மூலமாக குடும்பத்துல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா ராகுனுடைய பார்வை இருக்கிறதுனால படிப்புல நிச்சயம் தொந்தரவு அல்லது இடைநிறுத்தல் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கண் மற்றும் பற்கள் சம்பந்தமான தொந்தரவுகளும் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ராகுனுடைய பார்வை 2ஆம் இடத்துல விழுவதனால உங்களுடைய நடை உடை பாவனங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குருவினுடைய 9ஆம் பார்வையானது ராகுவின் மேல விழுவதனால குரு ராகு சண்டால யோகம் ஏற்படுகிறது. இந்த குரு ராகு சண்டால யோகத்துல பாத்தீங்கன்னா நிறைய மீன ராசிகள் பாத்தீங்கன்னா படிப்பு சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ பாத்தீங்கன்னா வெளிநாடு அடிக்கடி சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட இந்த ராகுனுடைய பார்வை என்னன்னா 10ஆம் இடத்துல விழுகுது. குரு
குருவினுடைய பார்வையும் 10ஆம் இடத்துல விழுகுறதுனால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, சொந்த தொழில்ல வந்து அதிக அளவு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நிறைய மீனராசிகள் பார்த்தீங்கன்னா, பதவி உயர்வு கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. ஏன்னா கேதுவும் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கறனால தொழில்ல பார்த்தீங்கன்னா, நல்ல முன்னேற்றத்த இந்த கேது ஏற்படுத்துவார். அதோட குருவினுடைய பார்வையும் 10ஆம் இடத்துல விழுவறதுனால, நிச்சயம் வந்து இந்த வருஷத்துல வந்து மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, வேலையில வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட பதவி உயர்வு, புரமோஷன், சம்பள உயர்வு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த ராகு, கேது பெயர்ச்சியில ராகுவை காட்டிலும் கேது வந்து உங்களுக்கு அதிகமான பலன்களை செய்தாலும், ராகுவின் மேல வந்து என்னன்னா, இந்த குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிதான அளவுக்கு கெட்ட பலன்கள பார்த்தீங்கன்னா, இந்த ராகு நிச்சயம் உங்களுக்கு குடுக்க மாட்டார். இருந்தாலும் தற்போது நீங்க 7.5 சனியில ஜென்ம சனியினுடைய பிடியில இருக்கிறீங்க. அதனால நீங்க செய்யிற செயல்பாடுகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். ஆக இந்த வருடத்துல வந்து பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது இந்த மீனராசிக்காரர்களுக்கு கிடையாது. அப்புறம் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன கிளிக் பண்ணிருங்க. தேங்க் யூ.